ரீசெண்டா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து நோட் 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல டர்போ அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனோட பாக்ஸ் தான் நம்ம கையில் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க அந்த ஃபோன் வந்து உண்மையிலேயே ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க கம்மி பட்ஜெட்ல ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம கையில் இருக்க இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கிட், அதாவது மீடியாவுக்காக அனுப்புறதுக்காக இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் வந்து வராது. ஸோ இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் லான்ச்சுக்காக ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக மார்வலில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ட்டு ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு கூட அப்படியே டைப் பண்ண மாதிரி பண்ணி ஸோ பிராண்ட் எல்லாமே அதை வச்சே வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய மீடியா கிட்டும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நோட் 12 சீரியஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து மார்வலோட அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. உள்ள வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிஷர்ட் தான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் ஜஸ்ட் காட் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்ட்டுலாம் வந்து போட்டிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் அப்படின்ட்டு பிராண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் அவர் அந்த கழுத்தில் போட்டிருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அப்படியே கீ செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு லாக்கெட், இந்த கழுத்தில் போட்டுக்கிற ஒரு செயின் மாதிரி வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்ஃபினிக்ஸ் அப்படின்ட்டு ரெண்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம ஃபோனில் ஒட்டிக்கிறதுக்காக இன்ஃபினிக்ஸோட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு போட்டு ஒரு சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் கேஸ் அப்படின்ட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேக் கேஸ் வந்து இருக்குது. அந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து டெம்பர் கிளாஸ். ஆக்சுவலாக இது வந்து எந்த ஃபோன்ஸும் அதிகமாக தரதில்லை. ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்தே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மேட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அந்த கேஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டெம்பர் கிளாஸ் இது ரெண்டுமே வந்து ஃப்ரீயாக வந்து வந்துடும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ அந்த ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஃபோனோட பாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான், ஃபுல்லாக வந்து மார்வலோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த பாக்ஸை கீழேருந்து மேலே தள்ளணும் அப்படின்னா இப்போது வழக்கம் போல் இன்ஃபினிக்ஸில் ஒரு பாக்ஸ் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரியே ஒரு பாக்ஸ் வந்து வந்திருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயும் நோட் 12 டர்போ, அதுக்கப்புறம் டர்போ நோட்டு அப்படின்ட்டு அதனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நோட் 12 டர்போ ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வழக்கம் போல் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு சிம் எஜெக்டிங் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லேயும் வர மாதிரி ஒரு ஜெல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை கையில் எடுத்த உடனே எனக்கு தோணுன விஷயம் டிசைன் நல்லா இருக்கேப்பா அப்படின்றது தான் தோணுச்சு. ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ண ஃபோன்லேயே இந்த ஃபோனோட டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபோனுக்கு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அந்த வேவ்ஸ் மாதிரி ஒன்று ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன் வந்து நல்லா லைட்டில் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அது மட்டும் தனியாக ஏதோ 3Dயில் எம்போஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கலர்ஸ் வந்து வருது. என் கையில் இருக்கிறது பிளாக், இதை தவிர ஒயிட், ப்ளூ அப்படின்ட்டு 3 விதமான வைப்ரண்ட் கலர்ஸ்ல வந்து வருது. இப்போ இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பில் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படி தட்டி பார்க்கும்போது அந்த சவுண்டு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தெரியல, ஓரளவுக்கு சாலிடா இருக்கு. கொஞ்சம் ஹெவியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 184 கிராம் வந்து இருக்கு. ஸோ சைடில் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்லிம்மா 7.9 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜஸ்க்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். கையில கம்ஃபர்ட்டா ஃபிட் ஆகுது. அண்ட் டிசைன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்து நல்லா ஸ்கொயரா வந்து மேக் பண்ணிருக்காங்க. இந்த டைம் என்ன ஒரு புதுசா பண்ணிருக்காங்க அப்படின்னா பின்னாடி இருக்க கேமரா மாடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்கோ M3 ஃபோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி அழகா ஒரு கேமரா மாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்து இதனோட கேமரா மாடல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்து இந்த ஃபோனோட கேமராவை பத்தி பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து ஒருத்தன் போயிட்டு ஒரு ஃபோன் வாங்குறான் அப்படின்னா அவன் பார்க்குற முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபோன்ல கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து
கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா லோ லைட் கண்டிஷன்ஸில் சத்தியமாக அநியாயத்துக்கு வந்து திணறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுவே ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் செல்ஃபி எடுக்கும்போது அது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான அவுட்புட் வந்து கொடுத்துச்சு. அப்படியே பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 மெகா பிக்சல் கொண்ட அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா, இன்னொன்று வந்து டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் ஏஐ கேமரா அப்படின்ட்டு 3 செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓஹோன்ற அளவுக்குலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா கேமரா செக்மெண்ட்டில் எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் வந்து டவுனாக தான் இருக்காங்க. அண்ட் இதில் எடுக்கிற அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக டிஃபைன் பண்ணி நல்ல அவுட்புட் வந்து கிளியராக வந்து கொடுத்துச்சு. அண்ட் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்தது. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து வைப்ரண்ட்டாக காட்டாமல் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இந்த ஃபோனில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே வந்து 2K வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் 1080லையும் வீடியோ எடுத்துக்கலாம், 720லையும் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ வீடியோஸ்லாம் வந்து வீடியோக்காக இந்த ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு ஆவரேஜான அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் எல்லா இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ்லையும் இருக்க மாதிரியான அதே சேம் செட்டப்பில் கேமரா யூஐ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிளாக ரொம்ப டீசெண்டாக வந்து இருக்கு. அடுத்து ஃபோனோட டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட அண்ட் 180 ஹெர்ட்ஸ் வந்து டச் சாம்பிளிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப் டு 1000 நெட்ஸ் வரைக்கும் இதனோட பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால அவுட்டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா சஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியுது நம்மளால. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வைட் 1 L1 சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து OTTல வர எல்லா கண்டென்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் HDஸ்ல வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் 92% பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ ஃபோன் ஃபுல்லாகவே டிஸ்பிளே இருக்க மாதிரியே வந்து இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு மேலே ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே அண்ட் வந்து எந்த வியூவிங் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நம்மளால தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அண்ட் கலர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அள்ளி தெளிக்காம நீட்டாக ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கு. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா டியூல் ஸ்பீக்கர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிமீடியா பர்பஸ்க்கு நான் வந்து ஃபோனில் அதிகமாக வீடியோஸ் பார்ப்பேன், ஃபோனில் அதிகமாக வந்து படம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு ஒர்த்தான ஃபோனாக இருக்கும். ஸோ மல்டிமீடியா வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஃபோன் இது. அடுத்து இந்த ஃபோனோட ஸ்பெக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G96 ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேரியண்ட்ல தான் வருது. 8GB RAM ப்ளஸ் வந்து 128 இன்டர்னல் மெமரியில் வந்து வருது. அண்ட் இந்த 8GB RAM இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 5GB நீங்கள் விர்ச்சுவல் RAM வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்க நிறைய ஃபோன்ஸ்ல இந்த ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேமிங் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹை எண்ட் கேம், அதாவது BGMI, கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான ஹை எண்ட் கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஃபோனாக இருக்கும். இதை தவிர கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதில் லீனியர் மோட்டர் அப்படின்ட்டு ஒரு பார்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த லீனியர் மோட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கேம் விளையாடும் போது அந்த ரியல் ஃபீலை கொடுக்கறதுக்காக இதை வந்து மேனுவலாக வந்து ஒரு அசசரி வந்து இதில் உள்ளார வந்து வச்சிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வைஸாக வந்து டார்க் லிங்க் 2.0 அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்காக. அண்ட் கேம் விளையாடும் போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக 6 லேயர் ஆஃப் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி சூப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக ஃபோன் கேம் விளையாடும் போது லைட்டாக வார்ம் ஆகிறத வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 40-45 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹார்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக ஃபோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வரைக்கும் வந்து சார்ஜ் நிற்குது. மீடியம் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அண்ட் சாஃப்ட்வேர் வைஸாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா XOS 10.6. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபோனுக்காகவே நாங்கள் வந்து நிறைய அப்கிரேட்ஸ்லாம் XOSல பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக வந்து XOS பற்றி சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமான டூல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணலையான்றது அவங்களுக்குலாம் கவலை கிடையாது. நான் வந்து கொடுக்குறது என்னோட கடமை, நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் டாகல் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா பவர் மோடு, ஐ கேர் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அந்த UI வைஸாகவும் பார்க்கும்போது ஓரளவுக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த ஃபோனில் என்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் வந்து வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோன். இந்த ஃபோனில் எனக்கு
எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோனில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் வந்து இதனோட டிசைன். இந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த கேமரா மாடல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டிஸ்பிளே அண்ட் வந்து அந்த ஸ்பீக்கர், டியூவல் ஸ்பீக்கரோட அந்த குவாலிட்டி. ஸோ இந்த டிஸ்பிளேல அந்த டியூவல் ஸ்பீக்கரோட அவுட்புட்டில் ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் நான் வந்து வெளியே டே லைட்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போதும் டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து எனக்கு இந்த ஃபோனில் பிடிக்காத விஷயம் ஃபஸ்ட்டு வந்து கேமரா. ஸோ இன்ஃபினிக்ஸ் எல்லா ஃபோன் அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்ஸ்லையுமே கேமரா வந்து எபோவ் ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா, இந்த செக்மெண்ட்டுக்கு இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி எந்த ஃபோன்ஸ்லையுமே அந்த கேமரா அப்படின்றது இல்லை. கேமரா செக்மெண்ட்டில் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த ஃபோனோட யூஐ. ஒரு காலத்தில் ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து அவ்வளோ சேல் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த ஃபோனோட யூஐ ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ மாற்றிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயமே அந்த யூஐ தான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி யூனிக்காக இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஒரே ஃபோனில் போட்டு கச்ச கச்சன்னு புகுத்துன மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆச்சு. இது ரெண்டு விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்காத விஷயம். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜாக இருக்குது. ப்ராசஸர் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் விட்டு இதனோட ரேட் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 14,999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவே உங்ககிட்ட ஆக்சிஸ் கார்டு இருந்தது அப்படின்னா ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் 13,999 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாம். இல்லைப்பா எனக்கு கேமராவே வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோனை சஜஸ்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றியான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.